என்னடா பிக் பாஸ் மேல கேஸ் எல்லாம் போடுறீங்க? அதாவது என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல இருந்து பாதிலேயே வெளியே போன நந்தினி பிக் பாஸ் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஹியூமன் எமோஷன்ஸ்ல விளையாடுறாங்க, சரியா சாப்பாடு போடாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே எமோஷனலா ட்ரிகர் பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண விடாம அவங்க கொடுக்குற டாஸ்கை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே போகணும்னு சொன்னா உடனே வெளியே அனுப்புறாங்களா? என்ன மட்டும் எதுக்கு உடனே அனுப்புனாங்க? நான் பாதிலேயே வெளியே போனதுனால விஜய் டிவிலையும் சரி வேற எங்கேயும் சரி எந்த விதமான சான்ஸும் எனக்கு கிடைக்கல. அதற்கு ரீசன் கேட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க மென்டலி சரியில்லாத மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்கள் பதிவு பண்ணாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பேசுறது எனக்கு புரியாம இருந்த மாதிரி இதுவும் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது விஜய் டிவிலேயே அண்ட் மத்த டிவி சேனல்ஸ்ல பாக்குற மாதிரி ஒரு நார்மல் ஷோ கிடையாது. இந்த பிக் பாஸோட கோர் கான்செப்டே ஹியூமன் எமோஷன்ஸோட விளையாடுறது தான். அண்ட் இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஷோவும் கிடையாது. நம்மளோட தமிழ் மக்களுக்கு ஏத்த மாதிரி தான் சீசன் 1ல இருந்து சீசன் 6 வரைக்கும் வச்சிருந்தாங்க. சீசன் 7ல இருந்து பிக் பாஸோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. சீசன் 9ல இந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னா சீசன் 10ல இதோட பயங்கரமா தான் இருக்கும். ஏன்னா உண்மையான பிக் பாஸ் தமிழ் ஆடியன்ஸ் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. நம்ம தமிழ் பிக் பாஸ் ஒரு சைடு வச்சுட்டு அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்பெஷலி ஹிந்தி பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பிக் பாஸ்னா என்னதுன்னு. ஹிந்தி பிக் பாஸ்ல காட்டினது கூட வெறும் 40 to 50% தான். நந்தினி அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அவங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு. உங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க டேலண்டோட பிக் பாஸ் சொன்னதையும் மிக்ஸ் பண்ணி பண்றது தான். இல்ல உங்களோட டேலண்ட் மட்டும் காட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டேலண்ட் ஷோ இருக்கு. அவங்க சொன்னது எல்லாத்துக்குமே சிம்பிளா ஒரே வார்த்தையில ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா அக்ரிமெண்ட்ல எல்லாமே ஓகே சொல்லிட்டு சைன் போட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவங்களா இருக்கட்டும், பிக் பாஸ்ல ஏதாச்சும் இஷ்யூனால வெளியே வந்தவங்களா இருக்கட்டும், பிக் பாஸோட கோர் உண்மையை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதுவும் அக்ரிமெண்ட்ல இருக்கும்.